ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நம்ம இன்றைக்கி பெண்கள் செய்யக்கூடாத சில 5 முக்கியமான விஷயங்களையும் சில ஆன்மீக சாஸ்திர குறிப்புகளையும் தான் நம்ம இந்த பதிவில் தெரிந்து கொள்ள போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வர்றவங்க நம்ம சிவன் கோயில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள். நாம் எவ்வளவு தான் ஆணும் பெண்ணும் சமம் என்று கூறினாலுமே சில விஷயங்களை ஆண்கள் செய்யக்கூடாது என்றும் சில விஷயங்களை பெண்கள் செய்யக்கூடாது என்றும் ஆன்மீக ரீதியாக தொடர்கின்றது சாஸ்திரங்கள். இந்த சாஸ்திரங்கள் அடிப்படையில் பார்த்திங்கன்னா பெண்கள் சில விஷயங்களை செய்வதை தவிர்க்க வேண்டும் என்பது நியதி. இவற்றை செய்தால் உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் பாதிப்புகள் உண்டாகும் என்கிறது சாஸ்திரம். அப்படியான 5 விஷயங்களை பற்றிய தகவல்களை தான் நம்ம முதல்ல பார்க்க போகிறோம். பொதுவாக பார்த்திங்கன்னா ஆண் பெண் என்கின்ற பாகுபாடு இல்லாமல் அர்த்த நாரீஸ்வரராக நிற்கும் சிவபெருமானை வேண்டுபவர்களுக்கு பார்த்திங்கன்னா வேண்டியது எல்லாமே கிடைக்கும் என்பது நம்பிக்கை. ஒருவரது வீட்டில் பார்த்திங்கன்னா ஆணும் பெண்ணும் எந்த அளவிற்கு மரியாதையுடன் நடத்துகிறார்களோ அந்த அளவிற்கு அவர்களுடைய குலம் செல்வ செழிப்புடன் வாழும் என்பது நம்பிக்கை. சில நேரங்களில் பார்த்திங்கன்னா பெண்தானே என்று அவர்களை நம்ம அலட்சியமாக நினைத்து அவர்களை துன்புறுத்தும் பொழுது பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே நம்மளுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. அவர்களுக்கு சரிக்கு சமமாக எல்லோருமே இருக்கிறார்கள் அப்படிங்கிறதை நம்ம உணர்ந்து கொள்ளணும். நாம் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு கொடுக்கும் மரியாதையில் தான் நம்மளுடைய எதிர்காலமும் அடங்கியுள்ளது என்பதை நம்ம மறந்துவிடக்கூடாது. சிவம் இல்லையேல் சக்தி இல்லை, சக்தி இல்லையேல் சிவம் இல்லை என்ற கூற்றும் பொய்யல்ல. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா சாஸ்திரங்களின் பொழுது சில விதிவிலக்குகளும் பொய்யில்லை என்ற கூற வேண்டும். வீட்டில் விளக்கேற்றும் பொழுது பார்த்திங்கன்னா எப்படி ஒரு பெண்ணின் கையால் ஏற்றுவது சிறந்தது என சாஸ்திரம் கூறுகிறது, அதே போல தான் இந்த விஷயங்களை பெண்கள் செய்யக்கூடாது என்பதும் சாஸ்திர நியதி கூறுகிறது. அந்த 5 விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். அதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை நம்ம முதல் முறையாக கடைபிடிக்கணும். அதாவது பார்த்திங்கன்னா பெண்கள் வீடுகளில் பூஜை செய்வது அப்படிங்கிறத முழு மனதோடு நம்பிக்கையோடு தங்களுடைய குலம் செழிக்கணும் அப்படிங்கிறதோடு அவர்கள் செயல்படணும். அதே போல் அவர்கள் செய்கின்ற அந்த பூஜைகள் பார்த்திங்கன்னா இறைத்தன்மை வாய்ந்தது அப்படிங்கிறத ஆண்கள் புரிந்து கொண்டு எந்த ஒரு சூழ்நிலையிலையுமே பார்த்திங்கன்னா ஆண்கள் பெண்களை தரைக்குறைவாக பேசிக்கொண்டு வீட்டில் நடத்தும் பொழுது பார்த்திங்கன்னா அவர்கள் என்ன தான் பூஜை முறைகளை செய்தாலுமே அந்த இடத்துல பார்த்திங்கன்னா தீய எதிர்மறையான ஆற்றல்கள் தான் நம்மளை சூழ்ந்து இருக்கும். அதனால் மதிக்க கற்றுக்கொண்டு பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்தாக இருக்கும். வீட்டில் பார்த்திங்கன்னா ஆண்கள் பெண்கள் இருவருமே விளக்கேற்றணும் அப்படின்னு நாம் கூறியிருந்தாலும் அந்த கௌரவம் பார்த்திங்கன்னா சாஸ்திர முறையில் பெண்களுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறதுனால அவர்களை ஏற்ற சொல்லணும் அப்படின்னு இந்த பதிவில் நம்ம கூறுகிறோம். முதல் விஷயம் பார்த்திங்கன்னா கர்ப்ப காலங்களில் பெண்கள் விநாயகப் பெருமானுக்கு எப்பொழுதுமே செதறு தேங்காய் உடைக்கக்கூடாது. தேங்காய் எதற்காக பெண்கள் அதாவது கர்ப்ப காலத்தில் உடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதில் ஏற்படுகின்ற அந்த அதிர்வலைகள் பார்த்திங்கன்னா உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஒருவித பாதிப்பு ஏற்படுத்தும். இப்போ ஏதாவது அதிர்ச்சியான சம்பவம் ஏதாவது கேட்கிறோம் இல்லை ஏதாவது நடக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மனதிற்குள் பார்த்திங்கன்னா உடல் அளவில் ஒரு பயம் ஏற்படும். அந்த மாதிரி தான் இதுவும் ஒரு நிகழ்வாக இருக்கும். அப்போ உள்ள நுண்ணலைகள்லாம் சேர்ந்து ஒரு அதிர்வை ஏற்படுத்தும் பொழுது பார்த்திங்கன்னா அது அந்த சிசுவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதனால தான் சிதறு தேங்காய் உடைக்கக்கூடாது அப்படின்னு கூறுவது. இருந்தாலும் பார்த்திங்கன்னா கருதரித்த பின் சிதறு தேங்காய் உடைப்பது சாஸ்திர ரீதியாகவும் தவறாகும். அப்படி பார்த்திங்கன்னா உங்களுடைய கணவன்மார்களை உடைக்க சொல்லலாம். இரண்டாவது விஷயம், திருஷ்டி சுத்தி போடும் பொழுது பார்த்திங்கன்னா பூசணிக்காய் பயன்படுத்துபவர்கள் இதை ஆண்கள் தான் செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து வைத்திருக்க வேண்டும். பூசணிக்காயை பெண்களின் கையால் திருஷ்டி கழிக்கக்கூடாது என்பது சாஸ்திர உண்மை. அதுபோல் திருமணமான பெண்களுக்கு திருமாங்கல்யம் எவ்வளோ முக்கியமானதோ அதே அளவிற்கு பார்த்திங்கன்னா மெட்டியும் மிக முக்கியமான ஒன்று. காலில் மெட்டி இல்லாமல் திருமணமான பெண்கள் பாதத்தை தரையில் வைக்கக்கூடாது. அதுபோல் பார்த்திங்கன்னா தூங்கும் பொழுதும் நேராகவோ அல்லது ஒரு பக்கமாகவோ ஒரு கணித்து தான் படுக்க வேண்டும். மார்பு தரையில் படும்படி எப்பொழுதுமே பெண்கள் தூங்கக்கூடாதான். இதன் காரணமாக தான் ஆலயங்களில் ஆண்களை முழு உடலும் பூமியில் படும்படி விழுந்து வணங்க வேண்டும் என்றும் பெண்களை மண்டியிட்டு மார்பு பூமியில் படாதபடி விழுந்து வணங்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்படுகிறது. இதற்கு கூடையா அறிவுரைகளை கூறுதாங்க சாஸ்திரங்கள் இப்படி கூறுது அப்படின்லாம் நம்ம இந்த நேரத்தில் யோசிக்க தேவையில்லை. அவர்கள் பின்பற்றிய முறையை நம்ம பின்பற்றுவது அப்படிங்கிறது ஒரு வகையில் நமக்கு நன்மைகள் தான். இது உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் நமக்கு ஆரோக்கியத்தை விளைவிக்கக்கூடியது. ஆனால் அதற்கு பின்னாடியும் ஒரு காரணம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும்.
அதனால் இதுக்கெல்லாமா ரூல்ஸ் போடுவீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சில பேர் கேட்பது உண்டு தான். அதற்காக தான் நம்பிக்கை உள்ளவர்கள் மட்டுமே பின்பற்றணும். இல்லை எனக்கு இதெல்லாம் தெரியாது, எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் இப்படி தான் இருப்போம்னா அவர்களுக்கான பதிவு இது கிடையாது. அதுபோல் பார்த்தீங்கன்னா, திருமணமான பெண்கள் கணவனுக்கு தெரியாமல் எந்த ஒரு தர்மத்தையுமே செய்யக்கூடாது. தர்மம் செய்வது புண்ணியத்தை சேர்க்கும் என்றாலும் அதனை கணவனுக்கு தெரியாமல் செய்வது பாவத்தை சேர்க்கும் என்பது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. ஒரு வீட்டில் பெண்களின் அழுகுரல் அதிகமாக கேட்டால் அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா செல்வம் தங்குவதில்லை. பெண்களை எப்பொழுதுமே மகிழ்ச்சியுடன் வைத்திருந்தால்தான் அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா செல்வ செழிப்பு, நேர்மறையான ஆற்றல், இறைசக்தி அப்படிங்கிற எல்லா விஷயமுமே அதிகப்படியாகவும் அது எப்பொழுதுமே அந்த வீட்டிற்குள் சூழ்ந்து இருக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. மேற்கூறிய இந்த விஷயங்களை பார்த்தீங்கன்னா கர்ப்ப காலத்துலேயும் சரி, ஆண்களும் சரி, அவர்களை ஒருவர் புரிந்து கொண்டு செய்கின்ற விஷயங்களை இருவருமே மனதார கூறிக்கொண்டு அடுத்தடுத்து நம்ம என்ன செய்யலான்னு கலந்துரையாடி கொள்ளணும். ஒருவருக்கொருவர் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக முடிவெடுத்து செல்லும் பொழுது ஒருவருக்கு அது பிடிக்காமல் போகும், ஒருவருக்கு அது பிடித்து போகும். இப்படிங்கிற பட்சத்தில் அது சண்டைகளை தான் ஏற்படுத்தும். அதனால் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே சிறு சிறு விஷயங்களையும் கலந்துரையாடி கொண்டு அதை செயல்படுத்துவது அப்படிங்கிறது இருவருக்கும் இடையே அந்த உறவானதை பலப்படுத்தும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான ஒரு உண்மை. மனைவி கர்ப்பமாக இருக்கும்பொழுது பார்த்திங்கன்னா கர்ப்ப காலத்தில் குழந்தையின் ஆரோக்கியத்தையும் வளர்ச்சியையும் நன்மையும் கருதி கணவன் சில கட்டுப்பாடுகளை கடைபிடிக்க வேண்டியிருக்கும். இதற்கு கர்ப்ப தீட்சை என பெயர். இவற்றில் முதல் கர்ப்பம் உருவானதிலிருந்து 3வது மாதம் வரை பார்த்திங்கன்னா அந்த குழந்தையானது பிறப்பெடுக்கும் வரை கணவன் பார்த்திங்கன்னா முகத்தில் உள்ள தாடி, மீசைகள், முடிவெட்டுதல் போன்ற எதுவுமே மணமும் செய்து கொண்டால் அது கர்ப்பத்தில் இருக்கும் குழந்தைக்கு தீங்காக அமையும் என்கிறது சாஸ்திரம். ஆகவே தான் பார்த்திங்கன்னா கூடியவரை மனைவி கர்ப்பமாக இருக்கும் காலங்களில் கணவன்மார்கள் ஷேவிங் பண்ணுறது போன்ற இந்த விஷயங்களில் ஈடுபடக்கூடாது. அதுபோல் பார்த்திங்கன்னா நம்ம பூக்களை தொடுத்து கட்டும் பொழுது அதில் இடைவெளி இருக்கக்கூடாது. அப்படி கட்டியுள்ள பூவை கடையில் வாங்காதீர்கள், நீங்களாகவே வாங்கி நெருக்கமாக தொடுத்து அணிந்து கொள்ளுங்கள். அதனால் பார்த்திங்கன்னா கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது மேம்படும். வீட்டு பூஜை அறை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தெய்வ அருள் அப்படிங்கிறது மிகுதியாக இருக்கின்ற இடம். அந்த இடத்துல நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற பொருட்கள் எதுவுமே அந்த இடத்துல எதுவுமே போடக்கூடாது. அதுபோல் உடைந்த பொருட்களையும் அந்த இடத்துல வைத்து கொள்ளக்கூடாது. ஏன்னா இறை சக்தி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கின்ற இடத்துல நம்ம எதிர்வினைகளையும் அந்த இடத்துல ஏற்படுத்தி கொண்டு இருக்கணும்னா அது நமக்கு 2 வினைகளுமே ரொம்ப ஒரு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய சூழலை ஏற்படுத்திவிடும். அதனால் பூஜை அறையில் உடைந்த பொருட்கள் ஏதாவது இருந்தாலும் அதை எடுத்து நம்ம அப்புறப்படுத்தி விடணும். நம்ம அன்றாடம் பயன்படுத்துகின்ற பொருட்களையும் கண்ட இடத்துல போட்டு விடக்கூடாது. அதற்கென்று இருக்கின்ற இடத்துல முறைப்படி நம்ம எடுத்து வைக்கணும். வீட்டோட வாசற்படியில் பார்த்திங்கன்னா குங்குமம், மஞ்சள் வைக்க வேண்டும். இவ்வாறு நம்ம தொடர்ந்து வைத்து கொண்டு இருப்பதனால தீய சக்திகள் அப்படிங்கிறது நம்ம வீட்டுக்குள்ளே வராது, விஷப்பூச்சிகளுமே வீட்டுக்குள்ளே வராது அப்படிங்கிறது உண்மை. நெய், விளக்கெண்ணெய், நல்லெண்ணெய், இலுப்பை எண்ணெய், தேங்காய் எண்ணெய் இவை 5மே கலந்து ஊற்றி 48 நாட்கள் பார்த்திங்கன்னா நம்ம பிரம்மமுகூர்த்த வேளையில் விளக்கேற்றி பூஜை செய்தால் தேவியின் அருளும் மந்திர சக்தியும் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். ஏற்றிய விளக்கில் இருந்து கற்பூரத்தையோ ஊதுபத்தியோ நம்ம எப்பொழுதுமே ஏற்றக்கூடாது. வீட்டு பூஜை அறையில் தெய்வ படங்களுடன் மறைந்த நம்ம மூதாதையர் படத்தை சேர்க்காமல் தனியாக வைத்து வழங்கினால் சிறந்த பலனானது நமக்கு கிடைக்கும். அதுபோல் பார்த்திங்கன்னா இப்போ இன்றைய நாள் விரதம் இருக்கோம், ஒரு வேண்டுதல் விரதம் இருக்கும், சாமியை நினைத்து ஏதாவது விரதம் இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த விரத நாட்களில் இந்த தவறை நம்ம செய்யக்கூடாது. தாம்பூலம் தரித்தல், பகல் உறக்கம், தாம்பத்தியம் இணைவு, சண்டையிடுதல் போன்ற இவ்வாறான எதிர்மறையான விஷயங்களில் நம்ம ஈடுபடக்கூடாது. விரதம் இருப்பதே நம்மளுடைய வேண்டுதல்கள் அப்படிங்கிறது நிறைவேறணும்னா அன்றைய தினம் பார்த்திங்கன்னா முழு மனதுமே இறையருளோட அந்த இறைவனை பற்றின அந்த முழு புரிதல், சரணாகதி அப்படிங்கிறதோடு நம்ம இருக்கணுமே தவிர தேவையில்லாத விஷயங்களில் அன்னைக்குன்னு பார்த்து சண்டை போடுறது அப்படி இப்படின்னு எதிர்வினைகளை உண்டு பண்ணக்கூடாது. வீட்டு பூஜை அறையில் பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே ஒரு வலம்புரி சங்கை நம்ம வைத்திருக்கணும். வீட்டில் வற்றாத செல்வம் வந்து சேரும். ஏனெனில் வலம்புரி சங்கில தான் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் என்பது மகான்களின் கூற்று. பல மகோன்னதம் ஒரு வலம்புரி சங்கிற்கு உண்டு. அதனால் வலம்புரி சங்க பூஜை அறையில் நம்ம வாங்கி வைப்பது இன்னும் கூடுதல் பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. பெண்கள் வகிடு ஆரம்பத்தில் குங்குமப்பொட்டு கட்டாயம் வைக்க வேண்டும்.
ஸ்ரீ மகாலட்சுமியும் அம்பாளும் வகிட்டில்தான் நிரந்தர வாசம் செய்வதால் சுமங்கலிகளுக்கு சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கப்பெறும். வீட்டில் அரளிப்பூச்செடி வளர்ப்பது மிக சிறப்பு. காலையில் எழுந்ததுமே அரளிப்பூச்செடியை தரிசிப்பதால் நம் தீவினைகள் மறையும். தானம் கொடுக்கும்போது சிறிது அரளிப்பூ தானம் கொடுக்க வேண்டும். அரளியோடு தரப்படும் தானம் சிறப்பானது. காலை மாலைகளில் நம்ம கோயிலுக்கு செல்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா வீட்டில் நம்ம கோலம் போட்டிருக்கணும். அதே சமயம் பார்த்திங்கன்னா வீட்டிலையுமே விளக்கேற்றி வழிபாடு செய்ததற்கப்புறம்தான் நம்ம ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். இப்போ சாயங்காலம் வேலையில் நம்ம போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா வீடு வாசல் தூத்து கோலம் போட்டு அதற்கப்புறம் உள்ளே வந்து பூஜை அறையில் சாமி கும்பிட்டு விளக்கேற்றி இறைவனை மனதார நினைத்து கொண்டு வீட்டிலே அந்த நேர்மறையான ஆற்றல்களை பெருக்கி கொண்டு முழு பக்தியோடு நம்ம கோயிலுக்கு போகிறோம் என்றால் அந்த பக்தியானது முழு மனதோட இறைவனானவர் ஏற்றுக்கொண்டு அது நிறைவடையும் அப்படிங்கிறது ஐதீகம். இதெல்லாம் செய்யாமல் நம்ம சும்மா கடமைக்குன்னு கோயிலுக்கு போகிறோம்னா அதில் எந்த ஒரு பலனுமே நமக்கு இருக்காது. எவ்வளவு பெரிய செல்வந்தராக நம்ம எவ்வளவு பெரிய வீட்டிற்கு சென்றாலுமே சில நேரங்களில் நம்ம அந்த செல்வத்தின் காரணமாக வீட்டிற்கு வேலையாட்களை வைத்து நம்ம பணிபுரிவோம். அவ்வாறு செய்தாலும் கூடயே அதிகாலையில் அந்த வீட்டு பெண்களே எழுந்து வீட்டு முற்றத்தில் சாணம் தெளித்து கோலம் போடுவது சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். அதை விட்டு பார்த்திங்கன்னா அடுத்தவர்களை செய்ய சொல்வது அப்படிங்கிறது அவர்களுக்கு தான் அந்த பலனானது போய் சேரும். அதனால் பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளவு குடிசையில் இருந்தாலும் சரி கோபுரத்தில் இருந்தாலுமே நம்ம எப்படி பண்பாடோடு எங்கிருந்து வந்தோமோ அதை மறக்காமல் தொடர்ந்து அதை கடைபிடித்து வருவது தான் மென்மேலும் நமக்கான அந்த நன்மைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் அடுத்தவர்களை வைத்து செய்ய சொல்லாமல் நாமளே செய்து முடிப்பது தான் இன்னும் சிறப்பாக இருக்கும். அதுபோல் பார்த்திங்கன்னா வீட்டில் ஒரு பொருள் தேவைப்படுது, அது இல்லை அப்படிங்கிற சமயத்தில் பார்த்திங்கன்னா அதை கணவனிடம் நம்ம கூறி வாங்கும் பொழுது இந்த பொருள் இல்லை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லாமல் இந்த பொருள் தேவைப்படுது இதை வாங்கிட்டு வாருங்கள் அப்படின்னு கூறுவது சிறப்பு. அதை இருவருமே புரிந்து கொள்ளணும். அந்த நேரத்தில் கணவனுக்கும் அது இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டு விடக்கூடாது. இருவருமே இந்த சொற்றொடர்களை எப்போதுமே சொற்றொடர்களில் நம்ம நேர்மறையாக பயன்படுத்தினாலே வாழ்க்கை அப்படிங்கிறது இன்பமாக மாறும் அப்படிங்கிறது தான் ஐதீகம். மேற்கூறிய விஷயங்களை நம்ம பின்பற்றி வந்தாலே எப்பொழுதுமே நம்ம வளமோடு வாழலாம் அப்படிங்கிறது தான் ஐதீகம். கற்ப காலங்களில் பார்த்திங்கன்னா பெண்கள் அதிர்ச்சி ஊட்டுற சம்பவங்களையும் விஷயங்களையும் பார்க்காமல் இருப்பது இன்னும் சிறப்பானதாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.